பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள், இன்னும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற துன்ப துயரங்களிலே உபத்திரவங்களிலே நமக்கு அவரே ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவன் இடறி போகிறான், ஒருவன் விழுந்து போகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு கை கொட்டி அவைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் ஏராளமானவர்கள். இன்னும் அவர்களுடைய நிலையை இன்னும் கேவலப்படுத்துகிற அல்லது அவர்களை மேல் இன்னும் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய சகலவிதமான மனிதர்கள் சுற்றி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் உறவினர்கள் மூலியமாக கடந்து வந்தது. கம்பேரிஷன், ஒத்து பார்த்தல் என்கிற காரியங்கள் அந்த நபர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. தலை குனிந்தபடி வெட்கி நாணி மிகவும் வேதனையுடன் தன்னை கேவலப்படுத்துகிற உறவினர்கள் மத்தியிலே ஒரு நேரத்தை கர்த்தர் அந்த நபருக்கு கொடுத்திருந்தார். யார் அந்த நபரை காயப்படுத்தினார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக அவர்களுடைய, அதாவது நிந்திக்கிறவருடைய பிள்ளைகளை ஒரு காரியத்திலே அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் அவர்களுடைய தாய்மொழியாகிய மொழியை அவர்கள் பேசாதபடிக்கு நிந்திக்குள் ஆளான அந்த நபர், வேதனைகளை அனுபவித்த அந்த நபர், அவருடைய பிள்ளைகள், அவர்கள் நிந்தித்தவர்கள் அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். ஒரு சம்பவத்தை குறித்து, அந்த காரியம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நடந்தது நிமித்தம் கர்த்தர் என் வாழ்க்கையிலே நியாயம் செய்தார், நீதி செய்தார் என்று சொல்லத்தக்கதாக அந்த நபர் அவர் தன்னுடைய காரியங்களை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நான் சொன்னது இந்த குரூப் இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் இது மற்றவர்களுக்கும் போகும் என்று சொன்னால், உதாரணமாக நீங்கள் எவ்வளவு நிந்தைக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய நிந்தைகளிலே தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி, நீங்கள் படுகிற உபத்திரவத்திலே உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். எந்த உபத்திரவத்திலேயும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு தேவன் அவரே உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஆறுதல் சொல்லக்கூடிய நபர்களாய், எங்கள் ஜெய கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்கு போதித்த அன்பின் அடையாளமாய், அன்பின் சின்னமாய் அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உபத்திரவப்பட்டவர்களுக்கு உமது நன்மைகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.